ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காவேரி பார்த்திங்கன்னா விஜயை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா விஜய் உள்ளேருந்து கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே தான் வர்றாரு. இங்கே காவேரி தான் வந்து அழுமூஞ்சி மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன காவேரி இப்படி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு. உடனே இங்கே காவேரி அழுகையை நிறுத்தவே இல்லை. ஏங்க என் வாழ்க்கையில் நீங்கள் வந்தீங்க, நீங்கள் என்னை சந்திக்காமல் இருந்தீங்கன்னா இப்படி ஒரு நிலமை உங்களுக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. உடனே விஜய் பார்க்குறாரு, என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இது காவேரி மாதிரியே தெரியலை, நீ வந்து எனக்கு என்னமோ உன்னை யாரோ வந்து ஏதோ சொல்லியிருக்க மாதிரி தெரியுது, உண்மையை சொல்லி யாராவது ஏதாவது பேசுனாங்களா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு. உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாட்டி சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. உடனே இங்கே விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணவே இல்லை பாரு, நான் கேஷுவலாக தான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நான் எப்போவோ நினச்சேன், இங்கே பாரு நான் நல்லா தான் இருக்கேன், நீ தான் தைரியமாக இருக்கணும், நீயும் பாப்பாவும் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இங்கே காவேரி இப்படியே பார்க்குறாங்க. விஜய் சொல்கிறாரு, பாப்பா எப்போவுமே தைரியமாக தான் இருக்கும் எனக்கு தெரியும், ஆனால் நீ தான் ரொம்பவே மாறிட்ட, இதெல்லாம் உனக்கு செட் ஆகவே இல்லை, இப்படிலாம் அழுதுட்டு இருக்காது, நீ உன் மூஞ்சியை பார்த்தாலும் வேறு காவேரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற இறங்க பார்க்குறாரு. இங்கே காவேரியுமே வந்து சிரிக்க வச்சிடறாரு. உடனே இங்கே வெளியே இருந்து போலீஸ் சொல்கிறாங்க, அந்த மாதிரி டைம் முடிஞ்சிருச்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் கொஞ்சம் வெளியே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. 2 பேரும் ரொம்பவே தவிச்சு போயிடுறாங்க ஒருத்தர் பார்த்துட்டு. வேறு வழியே இல்லாமல் இங்கே காவேரி வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. விஜயும் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. ஆனால் விஜய் கண்ணு ஃபுல்லாக சோகம் இருக்குது, இருந்தாலும் காவேரி கிட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே முழிச்சு போய் விஜய் அப்படியே நின்றுட்டே இருக்கா. இங்கே விஜய் முகத்தில் உள்ள சோகத்தை இங்கே காவேரி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. காவேரி அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே ராகினியை மீட் பண்ணுறதுக்காக நிவின் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ராகினி வந்துடுறாங்க. ராகினி வந்து காரை விட்டு இறங்கணுன்னா இங்கே நிவின் பார்த்து ராகினியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. உடனே இங்கே ராகினிக்கு என்ன அவன் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஆரம்பத்திலே டவுட் ஆயிடுது. இங்கே நிவின் வந்து நம்ம வேணால் அங்கிட்டு போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன ஒரே ஆச்சரியமாக இருக்குது, உன்னை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கேட்க, உடனே இங்கே நிவின் சொல்கிறாரு, இங்கே நாம் பேசிக்கிறலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிவின் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து என்னோடய மாமா பொண்ணு, ஆனால் நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளோ கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்தே எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பழகிட்டோம், எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான், நீ என்னையே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், நான் வந்து காவேரியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, இப்போ காவேரியை பழி வாங்கணுங்கிறதுக்காக நீ வந்து அஜயை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்க, நானும் இந்த யமுனாவை கட்டிட்டு அழுதுட்ருக்கேன், ஏன் யமுனா கூட நீ எதுவும் சண்டையா, அவள் நீ நல்லா தானே பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. அவள் நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் நீ நினச்சது வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்கிறாரு. உடனே இங்கே அதெல்லாம் முடிஞ்சதை எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி சொல்கிறாங்க. உடனே இங்கே நிவின் அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. இந்த மாதிரி நம்ம வழக்கம் போல் பேசலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், நான் வந்து மாமாட்ட கூட பேசுகிறேனே, மாமாவை கூட வந்து பார்க்குறேன், நான் அவர்கிட்ட கூட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு இங்கே ராகினிக்கு ஃபுல் டவுட் ஆயிடுது. என்ன இவன் இப்படிலாம் பேசுகிறான், எங்கள் அப்பாவை என் மாமான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் உங்கள் அப்பா தான் சொன்னேன் மாமான்னு, அவர் எனக்கு மாமா தானே, நான் இனிமேலாவது இந்த உறவையெல்லாம் வந்து நான் கட்டி காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொன்னேன். இங்கே வந்து ராகினி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ராகினி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, பார்க்கலாம் எங்கள் அப்பாவை நீ கண்டிப்பாக பார்க்கணும், ஆனால் இப்போ அவரை உன்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே நிவின்க்கு போட்ட பிளான்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடுது. ராகினிக்கிட்ட அவர் பேச்சு வந்து பழிக்கவே இல்லை. டக்குன்னு ராகினியும் நான் கிளம்பி போகிறேன், ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்பாவோட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி அசதியாக வீட்டுக்குள்ளே வரேன். இங்கே யமுனா என்ன வீட்டை விட்டு போகவே இல்லை, அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே காவேரி பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ இன்னும் கிளம்பலையா, முதல்ல கிளம்புடி உன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இங்கே யமுனா போட்டு அடிக்க போகிறாங்க. அப்போ பார்த்தா சாரதா ஓடியாந்து, என்னடி ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே கங்காவும் ஓடியாந்துடுறாங்க. காவேரி சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, எதுக்குடி இப்போ அவளை போட்டு திட்டிகிட்டு இருக்கா, நீ ஏதோ மிஷின்னு கேட்க போகணும்னு சொல்லிட்டுல சொன்னா கங்கா, எதுக்கு அவளை திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே கங்கா டக்குன்னு பேச்சை மாற்றி விட்றாங்க. ஆமாடி அந்த மிஷின் வேலையெல்லாம் கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ மிஷின் கேட்க போட்ட மாதிரி தெரியலையே, வந்தோடனே இவளை என்ன கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே இல்லைம்மா இவ்வளோ நேரம் இருக்காளே, அங்கே நிவின்க்கு யார் சாப்பாடுலாம் கொடுப்பாங்கன்னு தான் அவள் கத்திட்டு இருந்திருப்பா, நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சமாளித்து விட்றாங்க. அப்போ தான் புரியுது காவேரிக்கு இங்கே விஜய் பார்க்க போன விஷயத்த வந்து அம்மா கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே குமரனும் கங்காவும் வந்து ரூம்குள்ளே அனுப்பிடுறாங்க காவேரியை. பார்த்தீங்கன்னா 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கங்கா சொல்கிறாங்க, என்னடி இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அது ஒரு பக்கம் ஆடும், அதை அப்புறம் சமாளிக்கணும், அதனால தான் நான் சொல்லிக்கிறல, நீ எதுவும் சொல்லிக்கிறாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே யமுனா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வாசல்கிட்ட 2 ஒட்டு கேட்டுட்ருக்கா. இதை பார்க்குற சாரதாவுக்கு டவுட் ஆயிடுது. இங்கே ஓடியாந்து, என்னடி அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன ஒட்டு கேட்டுட்ருக்க அப்படின்னு கேட்க, அம்மா கொஞ்சம் பேசாதம்மான்னு வாயை மூட பார்க்குறாங்க.
உடனே இங்கே சத்தம் கேட்டு கங்காவும் காவேரியும் வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஏய் என்னதான் இங்கே நடக்குது, என்ன ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் ரூம்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் என்னமோ காதை வச்சு ஒட்டு கேட்டுட்ருக்கா, என்னதான் நடக்குதுன்னு கேட்க இங்கே காவேரி கங்காவும் முழிச்சு போய் பார்க்குறாங்க. இப்படி ஒரு ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யமுனா வந்து தெரிஞ்சு வச்சிடா எல்லாருக்கும். உடனே நான் வீட்டுக்கு கிளம்புறேன், இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு ஓடுறாங்க. உடனே இங்கே காவேரியும் கங்காவும் பேசிக்கிறாங்க. இவன் ஏன்க்கா இப்படி ஒரு ஜென்மமாக இருக்கா, இப்படி ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப அழுகுறாங்க. இப்படி விஜய் போய் மாட்டி விட்டாளேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கங்காவும் நானும் எல்லாமே கேள்விப்பட்டேன்டி, விஜயை பார்க்க கூட விடலையாமே அப்படின்னு சொல்ல, அவரை நான் பார்த்துட்டு தான்க்கா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ரொம்பவே அழுகுறாங்க. உடனே கங்கா சொல்கிறாங்க அதெல்லாம் அவர் நல்லவர் டி, அவருக்கு நல்லதான் நடக்கும், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை ஆறுதல் படுத்துகிறாங்க.